அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை, அதாவது நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நாளைக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதுங்க, வருடம் முழுக்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் 4 திசைகள்லேருந்தும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த கடன் பிரச்சனை, மேலும் வேறு ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது அப்படிங்கும்போது அது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும். மேலும் வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடும். அதே போல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நாளைக்கு நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 14ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் தான் நமக்கு தமிழ் வருட பிறப்பானது பிறக்க இருக்குது. விஸ்வாவசு ஆண்டானது முடிஞ்சு பராபரவ வருடமானது பிறக்க இருக்குது. எப்போதுமே மாதத்தின் முதல் நாள்லேயே நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது அந்த மாதம் முழுக்க தொடரும்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வருடத்தின், அது கூடவே மாதத்தின் முதல் நாளாகவும் அமைஞ்சிருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம இதை செஞ்சோம் அப்படிங்கும்போது நான் சொன்ன அத்தனை பலன்களும் உங்களுக்கு வருடம் முழுக்க கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு 4 பதிவுகள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த நாளில் வாங்கி வைக்க வேண்டிய மங்கள பொருட்கள், அதுலேயும் குறிப்பாக 2 பொருள் நீங்கள் அவசியம் வாங்கி வைங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, சித்திரைக்கனி காணுதல் எப்படி அதை அரேஞ்ச் பண்ணணும் என்பது குறித்தும், இந்த நாளில் நீங்கள் என்ன கலரில் புடவை அல்லது சுடிதார் அணிஞ்சிக்கலாம் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைய நாளில் நீங்கள் வீட்டில் 3 இடங்களில் தெளிச்சிங்கும்போது வருடம் முழுக்க நமக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு ஒரு 5 ராசிகள் டாப் யோகம் பெற்றவர்களாகவே இருக்க போகிறாங்க. அவங்கள பற்றியும் போட்டிருப்பேன். 4 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து தான். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் ஏற்றலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை நிலைவாசல்லையும் ஏற்றலாம், எங்கே வேணாலும் ஏற்றலாம். நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். முதல்ல இது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா ஏற்றக்கூடிய முறை குறித்து பார்த்தலாம். நாளைய நாளில் நமக்கு ஒரு 2 மணி நேரம் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலையில் 7 to 8ங்கிறது நமக்கு சூரிய ஓரையாக இருக்குது. அதே போல் 8 to 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையாக இருக்குது. இந்த 2 நேரமுமே நமக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் மேசராசியில் சஞ்சரிக்கும் போது வரக்கூடியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு. அதனால் சூரிய ஓரை சிறப்பு. மேலும் காலை பொழுதாக இருக்கிறதுனால சூரிய ஓரை ஓகே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுக்கிர ஓரை நமக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு சுக்கிர ஓரைங்கிறது நல்ல பலனை தான் கொடுக்கும். இப்போ ஒரு சிலருக்கு மனசில் கேள்வி எழும், காலையில் 6 to 7ங்கிறது செவ்வாய் ஓரையாக இருக்குதே, அந்த நேரத்தை செலக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னுட்டு. இப்போ பொதுவாக நம்ம ஒரு பரிகார தீபம் ஏற்றோம், கடன் பிரச்சனை தீர்வதற்காக, சொந்த வீடு அமைவதற்காகன்னு ஏற்றோம் அப்படிங்கும்போது நம்ம செவ்வாய் ஓரை ஃபாலோ பண்ணலாம். இது வீட்டில் மங்களங்களை சேர்ப்பதற்காக நம்ம நிலைவாசல்லையோ பூஜை அறையிலையோ ஏற்றக்கூடிய தீபம். இதை நாளைக்கு சூரியன் பிரதான இடத்துல இருக்கிறதுனால அவருக்காகவும் நம்ம ஏற்றலாம். அதே போல் செல்வ செழிப்பு மேலோங்கணுங்கிறதுக்காக சுக்கிரனுக்காகவும் ஏற்றலாம். ஸோ இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 7 மணிலேருந்து 9 மணி அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. நாங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்திருக்க பழக்கம் உண்டு அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் கூட இதை தாராளமாக ஏற்றலாம். சரி, இதை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தலாம். ஒரு பித்தளையோ காப்பர் போன்ற பூஜை அறையில் வைக்கிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா காப்பர் பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் நான் இட்டிருக்கிறேன். அடுத்தது இதில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமான துவரம்பருப்பு நம்ம போடணும். துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு மட்டும் இல்லைங்க, லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது. இதன் மூலமாக மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் புதுசாக அன்றைக்கி வாங்கியிருக்கிறீங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கோங்க. இல்லைங்க அது மாதிரி வாங்கலை, வீட்டிலே நிறைய இருக்குது அப்படின்னிங்கன்னா அதிலிருந்தே கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ இந்த தட்டில் போட்டு
வச்சுக்கோங்க. அடுத்து இதில் சில முக்கியமான பொருட்கள் வந்து நம்ம வைக்கணும். அதில் முதல் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பணவசிய பொருளான பட்டை. இந்த பட்டைக்கு மயங்காத தெய்வமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு நறுமணம் கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஒரு சின்ன துண்டு வந்து எடுத்துக்கோங்க. சுருள்பட்டையோ சாதாரண பட்டையோ ஏதாவது ஒரு சிறு துண்டு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி 2ங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. 2 எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய எண்ணெய்னு பார்க்கும்போது 2, அவங்க வாசம் செய்யக்கூடிய பொருளில் முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காயை வந்துட்டு சொல்லலாம். இப்போ இதை வந்து 2 வச்சுருங்க. அடுத்து எதுக்காக நம்ம இந்த தீபம் வந்து ஏற்றோம்? வருமானம் வந்து பெருகணும், பொருளாதாரம் வந்து முன்னேறணும், வருடம் முழுக்க தடையில்லாமல் பணம் வரணுன்ட்டு தானே. அதனால் ஏதாவது ஒரு சில்லறை காசு ஏதாவது ஒன்று வைக்கிறத காட்டிலும் ₹1 வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இன்றைக்கி சூரியன் வந்து மேசராசியில் சஞ்சரிக்கிறதுனால தானே நமக்கு இந்த வருடப்பிறப்பு வருது. சூரியனுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது 1, மேசராசிங்கிறதும் 12 ராசிகளில் முதலாவது இடத்த பிடிக்கக்கூடியது. சித்திரை மாதம் அப்படிங்கிறதும் முதல் மாதம். இப்போ இங்கே 1ங்கிறது தான் ஹைலைட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ₹1 காசு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு இது பக்கத்தில் வந்துட்டு வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. இதையும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது இதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம், நெய் தீபமாகவும் ஏற்றலாம். இப்போ வீட்டுக்குள்ளே ஏற்றுறீங்கன்னா நெய் வந்து ஊற்றிக்கோங்க. வெளியில் நிலைவாசலில் தான் ஏற்ற போகிறீங்க அப்படிங்கும்போது நல்லெண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம மஞ்சள் நிற திரி வந்து போடணும். இது மங்களங்களை நமக்கு தரும். மஞ்சள் நிற திரி கடையிலே கிடைக்குது. இருந்தாலும் அந்த மாதிரி பயன்படுத்தாமல் வெள்ளை நிற திரி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளையும் நெய்யும் அல்லது மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தோய்த்து எடுத்து இப்படி பூசி விட்டுட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் நிறமாக மாறிடும். நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இது மாதிரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்துட்டு இந்த எண்ணெய்க்குள்ளார வந்து டிப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 4-5 வேப்ப இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும். அவசியமாக இதை வந்துட்டு வைங்க. நமக்கு ஆரோக்கியம் வந்து மேம்படணும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும், தீர்க்க ஆயுள் பெறணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த வேப்பிலை பயன்படுத்துறது சிறப்பு. இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இனிப்பு, உவர்ப்பு, காரம், கசப்பு எல்லாமே கலந்த ஒரு இது தான், சரிங்களா? அதனால தான் மாங்காய் பச்சடியில் கூட இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்துட்டு செய்வாங்க. அப்போது இந்த கசப்பு சுவை கொண்ட இந்த வேப்பிலை வந்து அம்மனின் அம்சமாகவே பார்க்கப்படுது. இப்போ இது ஒரு 4-5 இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படிங்கும்போது இது பக்கத்தில் வந்து வச்சுருங்க. இப்போ இந்த தீபத்தை கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இப்போ இந்த தீபச்சுடரை பார்த்த மாதிரி நீங்கள் ஆத்மார்த்தமாக என்ன வேணுமோ நீங்கள் அதை மனதார வந்து வேண்டிக்கோங்க. தீர்க்காயில் கிடைக்கணும், பணம் வந்து பெருகணும், வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்து மேம்படணும், ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு எல்லாத்தையுமே வந்து வேண்டிக்கோங்க. சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு கிடைக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இந்த மாதிரியும் வந்து வேண்டிக்கோங்க. இப்போ வெளியில் வச்சுருக்கிறீங்கும்போது இது காற்றுல தானாக அணைஞ்சிச்சு மழையரிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் பண்ணினதுக்கப்புறமா நாளைய நாள்லேயே, அதாவது புத்தாண்டு அன்றைக்கே நீங்கள் இதில் இருக்கிற அந்த பட்டை, ஏலக்காய், ₹1 இதெல்லாம் எடுத்து பீரோலையோ பர்ஸ்லேயோ வந்து படம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இந்த துவரம் பருப்பை நாளைய நாளில் வந்துட்டு நீங்கள் தானம் கொடுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம் பருப்பு தானம் கொடுக்கறது சிறப்பு. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் போட்டுடலாம். இல்லைனா மொட்டை மாடியில் போட்டிங்கன்னா புறாக்கள் வந்து சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சிடலாம். இந்த வேப்பிலையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு, இல்லைன்னா அப்படி காய வச்சுட்டு கையால் நுணுக்குனீங்கன்னாவே அது ஒரு சின்னதாகிடும். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டுனீங்கன்னா எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் வந்து நெருங்காது. ஸோ அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் வந்து வீட்டில் நிலைவாசலில் முடிஞ்சால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளார ஏற்றி பலனடையுங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய பணவசிய பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வீடியோஸ்லாம் வருதான்ட்டு. இந்த பதிவு குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.